போதும்மா, இப்ப தேவல. நீ எனக்கு தைலம் தடவுனது போதும். சக்தி, என் மனசுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம். என்ன பாட்டி? கல்யாணம் ஆன புது தம்பதிங்க நீங்க 2 பேரும் ஜாலியா அங்க எங்க போகாம இந்த கிழவிக்கு சேவகம் பண்ணிட்டு இருக்கியே, அத நினைச்சாதான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. பாட்டி, என் புருஷன் ஆபீஸ் போயாச்சு. நான் மட்டும் தனியா இருந்தா என்ன பண்ண போறேன்? உங்களுக்கு சேவை செய்யறது என் மனசுக்கு இதமா இருக்கு. அதை விட சந்தோஷம் வேற என்ன வேணும்? அது மட்டும் இல்லாம கல்யாணமாகி எங்களுக்கு 1 மாசம் ஆயிடுச்சு. நாங்க எப்படி புதுமண தம்பதி? பழைய தம்பதி தான். உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? அப்படின்னா நான் வாயாடியா? இல்ல, வாய் பேச தெரியாத ஊமை. என்ன பாட்டியும் பேத்தியும் ஒரே பேச்சும் குமாரமுமா இருக்கீங்க? பேச்செல்லாம் முடிஞ்சுதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. பாட்டிக்கு தைலம் தேய்ச்சி விட்டுட்டு இருந்தேன். சும்மா பேசிட்டு இருந்தோம். சொல்லுங்க அத்தை. இன்னைக்கு வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போகணும்னு தெரியாதா? அந்த கோவில் பூஜைக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்க. பூக்குடைய நல்லா சுத்தம் பண்ணி கற்பூரம், தேங்காய், பூ, பழம்லாம் எடுத்து வை. இதெல்லாம் இது வரைக்கும் இந்த வீட்டு வேலைக்காரி தான் செஞ்சிட்டு இருந்தா. இப்பதான் நீ வந்துட்டல, நீ தான் செய்யணும். புரிஞ்சுதா? மந்து ருக்மணி கிட்ட எப்படி செய்யறதுன்னு கேட்டுக்க. இனிமே நீ தான் இந்த வேலையெல்லாம் செய்யணும். வா. பாத்தியா என் தங்கச்சிய சக்தியை வீட்டு வேலைக்காரி மாதிரி எப்படி வேலை வாங்குறான்னு? எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரத்துல வேலைக்காரி, சமையல்காரி எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு மொத்த வேலையும் இவளை பார்க்க சொல்லுவான்னு நினைக்கிறேன். பாப்போம்பா, எதுக்கும் அவசரப்படாதீங்க. அப்படியா சொல்ற? வாங்க வாங்க. நமஸ்காரம். நமஸ்காரம். அர்ச்சனை யார் பேருக்கு? சாமி பேருக்கு. பகவானுக்கு தான் நன்றி சொல்லணும். உங்க மகனுக்கு கல்யாணம் ஆனது யாருக்கு சொல்லலையே? அது வந்து நீங்க பூஜை பண்ணுங்க. என்ன ராஜலட்சுமி, உன் பையன் கல்யாணத்தை கிராண்டா பண்ணுவேன்னு பார்த்தேன். சிம்பிளா யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணீங்களாமே. உனக்கு யார் சொன்னது? நம்ம கிளப்ல கார்ட்ஸ் விளையாடும் போது திலகா மேடம்ல அவங்க தான் சொன்னாங்க. இந்த கல்யாணத்தை பத்தி என்ன சொல்றது? அத பத்தி பெருசா ஒண்ணும் இல்ல. அது மட்டும் இல்ல, என் மருமக இருக்காளே, அப்படியே மகாலட்சுமி தான் போங்க. அப்படியே முகத்துல தெய்வ கடாட்சம். ஆமாங்க, ஜோடி பொருத்தம் பார்த்தா அப்படி ஒரு பொருத்தம். பார்வதி பரமேஸ்வர மாதிரி. ஆமாமா, உங்க பிள்ளையாண்டாம் பிரேமு உங்க மாட்டு பொண்ண 2 தடவை கோயில் காய்ச்சி வந்திருக்காரு. நான் பார்த்தனே. ஓ அப்படியா? ஆமாமா, சொன்னா. உங்க மாட்டு பொண்ணு அம்பாள் மேல ஒரு பாட்டு பாடினா பாருங்க. அடடா, அப்படியே நாள் பூரா கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஏற்கனவே உங்க ஆத்துல சகல சௌபாக்கியமும் இருக்கு. உங்க மாட்டு பொண்ணு கால் எடுத்து வச்ச நேரம் அஷ்டலட்சுமியும் குடியேற போறா பாருங்க. உங்க குடும்பத்துக்கும் உங்க பரம்பரைக்கும் உங்க மாட்டு பொண்ணால நிச்சயம் கௌரவம் தான் அதிகமாகும். சொல்லுங்க, யார் பேருக்கு அர்ச்சனை? இந்த சக்தி மாயக்காரியா மந்திரக்காரியா? அவளை யார் பார்த்தாலும் ஆஹா ஓஹோன்னு புகழறாங்க. ஆனா ராஜலட்சுமி, நீ மட்டும்தான் அவளை பாராட்ட மாட்டேங்கிற. உன் புருஷன், உன் மாமியார் எல்லாரும் அவளை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. எல்லாருக்கும் அவளை பிடிச்சு போச்சு. ஆனா நீ மட்டும் அவளை பத்தி தப்பாவே நினைக்கிற. ஏன் தெரியுமா? ஏன்னா அவ உன்னை கேட்காமலே கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதை தவிர உன் மகன் மேலேயும் சக்தி மேலேயும் வேற என்ன தப்பு?
உன் எதிர்பார்ப்புக்கு இல்லாத ஒரு ஏழை பொண்ணை உன் மகன் உன்னை கேட்காமையே கட்டிக்கிட்டான். அந்த கோவம் தானே? அந்த கோவத்தை நீ உன் மருமக மேல காட்டுற. உன் மகன் உங்ககிட்ட சொல்லாம பண்ண தப்புக்கு அந்த அப்பாவி பொண்ணை ஏன் தண்டிக்கிற? அந்த நிலைமையில அவளால என்ன செஞ்சிருக்க முடியும்? மறுத்து என்ன சொல்லிருக்க முடியும்? ராஜலட்சுமி, நீ பண்றது, பேசுறது, நினைக்கிறது எல்லாமே தப்பு. எல்லாத்துக்கும் மேல இந்த கல்யாணத்தால உன் மகன் சந்தோஷமா தானே இருக்கான். ஒன்னு தவிர எல்லாருமே தப்பா நினைக்கிறாங்களா? யோசி. எல்லாரையும் குறை சொல்லாத. எல்லாருமே தப்பா இருக்க மாட்டாங்க. சொந்த பந்தம்